இன்றைய வாக்கு தத்துவம், நீங்கள் இழந்த சந்தோஷத்தை என் ஆண்டவர் திரும்ப தருவாருங்க. எது நிமித்தமாக நீங்கள் சந்தோஷத்தை இழந்தீங்களோ, ஒரு வேளை பலவீனமாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், மனுஷுடைய ஏமாற்றுதலாக இருக்கலாம், வஞ்சனையாக இருக்கலாம். எது நிமித்தம் நீங்கள் சந்தோஷத்தை இழந்தீங்களோ அதை என் தேவனாகி கர்த்தர் திரும்ப தருவாருங்க. இது சங்கீதங்களின் புத்தகம் 51ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று தாவீது சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது இந்த 51ஆம் சங்கீதத்தை எப்போ பாடினார் என்று சொன்னார், 2 சாமுவேலின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் பட்சேபால் இடத்துல பாவம் செய்து அதன் விளைவாக உரியாவை கொலை செய்து சரியாய் 1.25 வருஷம் தன் பாவங்களை மறைத்து வைத்தார். இது நிமித்தமாக தாவீதுடைய காலில் போன் கேன்சர் வந்ததுனால அவர் அரண்மனை வைத்தியங்களெல்லாம் பார்த்தும் அது கை கொடுக்காத பட்சத்தில் படுத்த படுக்கையாக காணப்பட்டார். நாத்தான் தீர்க்கதரிசி 2 சாமுவேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நாத்தான் தீர்க்கதரிசி ஓமையின் வாயிலாக அவர் பாவத்தை எடுத்து சொன்னபோது, யார் அவன் கொல்லப்பட வேண்டும் என்று தாவீது தன் படுக்கை விட்டு எழுந்தபோது நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், யாரும் இல்லை பெரியப்பா, அது நீதான் என்று சொன்னவுடனே அவர் எழுந்து பாவ அறிக்கை செய்த சங்கீதம் தான் 51ஆம் சங்கீதம். தலைப்பை வாசித்து பார்ப்போம்னா, பட்சேபால் இடத்துல தாவீது பாவத்துக்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீது சங்கீதம் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, தாவீது இந்த பாவ அறிக்கை செய்த நிமித்தமாக கர்த்தர் அவருக்கு சுகம் கொடுத்தார். அதை தான் 51ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீ நொறுக்கின எலும்புகள் களி கூறும் என்று சொல்கிறார். ஆண்டவர் தாவீதுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். ஆக இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வியாதி நிமித்தமாக எது நிமித்தமாக நீங்கள் சந்தோஷத்தை இழந்திருந்தாலும் கர்த்தர் சுகம் கொடுத்து உங்களுக்கு சந்தோஷத்தை திரும்ப வர பண்ணுகிற தேவன். இதில் 3 விதமான ஆவியை குறித்து சொல்லப்பட்டு இருக்குது. முதலாவது ஆவி, நிலவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும் என்று 51ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, அதாவது தேவனை சுத்த இருதயத்தை என்னில சிருஷ்டியும் நிலவரமான ஆவி என்னில புதுப்பியும் என்று சொல்லுகிறார். சுத்த இருதயம் என்று சொன்னால் பாவ சிந்தை இல்லாத இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. நான் பாவம் செய்வதற்கு முன்பதாக பரிசுத்தத்தை குறித்து போதிக்கிற நிலவரமான ஆவி எனக்கு தாங்க என்று தாவீது நிலவரமான ஆவிக்காக நம்ம ஜெபிக்கிறார். 11ஆம் வசனத்தில், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள இரும் என்று சொல்கிறார். எடுத்துக்கொள்ளாமல் இரும் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, 2வது ஆவி, பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதீங்கன்னு சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, பாவம் செய்கிறவன் பிசாசனால் உண்டாயிருக்கிறான். நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். ஆகவே பாவம் செய்கிறவன் இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார், விலகிடுவார். சிம்சோனை விட்டு விலகினார், சவுலை விட்டு விலகினார். ஆனால் தாவீது விண்ணப்பம் பண்ணார், பரிசுத்த ஆவியான விலகாதபடி தாவீது மேலே காணப்பட்டார். அதை தான் சொல்லப்பட்டு இருக்குது, பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும் என்று சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்துகிற பாவம். எபேசருக்கு என நிறுவனம் 4ஆம் அதிகாரம் 24 வாசித்து பார்ப்போம்னா, பொய், திருட்டு, வஞ்சகம், இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்துகிற பாவம். அந்த பாவம் நமக்குள்ளே இருக்குமானா பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விட்டு விலகுவார் என்று சொல்லப்படுகிறது. 3வது ஆவி, உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, நமக்குள்ளே எப்போதும் கர்த்தரை ஆராதிக்கிற, அதாவது ஊழியத்திலையும் சரி, ஆராதிக்கிறதுலையும் சரி, கர்த்தரை பாடுவதிலும் சரி, தேவனுக்கு கொடுப்பதிலும் சரி, அல்லது கர்த்தருடைய ஊழியத்திலும் சரி, உற்சாகம் குறையவே கூடாதுங்க. அப்படி குறைஞ்சதுன்னா ஆதியில் கொண்டு இருந்த அன்பை விட்டவர்களாக நாம் காணப்படுவோம். கர்த்தர் நம் பேரில் குறையாகவே பார்ப்பார். ஆக 3 ஆவிகளை குறித்து பார்த்தோம். ஒன்று நிலவரமான ஆவி, 2வது பரிசுத்த ஆவி,
மூன்றாவது உற்சாகத்தின் ஆவி. இது இருக்குமானா உங்கள் ஊழியங்களும் குடும்பமும் ஆஸ்வதிக்கப்படும். இந்த வார்த்தை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். பிரைஸ் அல்லாஹ்.